இந்த அஜித் வந்து என்ன இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னான். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல ஃபுல்லா தலைன்னு தான் கூப்பிடுறாங்க. அவரு நடிச்சிருக்காரு, அவரு டப்பிங் பண்ணியிருக்காரு. அது மாத்தவே முடியாது. அதே மாதிரி தான் உலக நாயகன் என்ன கூப்பிடாதீங்க. நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? நாங்க கூப்பிடுவோம். இது வந்து ஒருதலை காதல் மாதிரி. நீங்க காதலிக்கன்னா விடுங்க, நாங்க உங்க காதலிப்போம். யூ கான்ட் ஸ்டாப் அஸ். மறுபடியும் மோகன் சார் அப்படியே லைவ்ல கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அவர் பேசினது பழகினது எல்லாமே நிறைய பேசுவார். அப்படியே நின்றுட்டே பேசுவார். எங்களுக்கு பழக்கம் ரொம்ப. காரணம் வந்து கமல் சார் அந்த மாதிரி தான். அவர்கிட்ட போனால் பேசுறது டைம் போகிறதே தெரியாது. எனக்கு கால் வலிக்கும், சொல்லவும் முடியாது முடியாது. ஆனால் கமல் சார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பேசிட்டு இருப்பாரு. மோகன் சாரும் அதே மாதிரி தான். எங்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு. அப்போல்லாம் சொல்லுவார், எனக்கு வந்து நிறைய இன்சல்ட் எல்லாம் ஆயிடுக்கு. எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் என்னை வந்து நிறைய பேர் வந்து வேற மாதிரிலாம் பேசினாங்க, அவாய்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணேன், சரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் தம்பி வச்சே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அது என்ன நடந்தது, யார் அது மாதிரி சொன்னது, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஆனால் அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். சில இதெல்லாம் பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். அது வந்து அதுக்கு காரணங்கள் இருக்கு. அவர் வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறது உண்மைதான். ஒரு படத்துக்கு கேட்ட 4 படத்துக்கு எழுதுவார். ஆனா அந்த எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு. நடுவில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும், அது வந்தாதான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார், திங்க் பண்ணிட்டே இருப்பார். ஒரு 15 நாள் ஒரு பேஜே தாண்டாது, ஒரே பேஜ் தாண்டாது. திடீர்னு கூப்பிடுவாரு, சார் இன்னைக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு சார், சூப்பராக இருக்கு, சொல்லுங்க சார் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அவர் கமல் சாருக்கு வருவார். அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் 2 பேரும். அது மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு கூட அவர் பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுட்டா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை அவர் மூலியமாக சொல்லிடலாம். அபி சண்முகியை அவர் போய் தொடாத அளவுக்கு இவர் ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம். டெல்லி கணேஷ் கேரக்டரை சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைன்னா அபி சண்முகி எவ்வளோ பெரிய மைனஸாக இருந்திருக்கும். அந்த கேரக்டர் உள்ள வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது தவிர டைலாக் உட்கார்ந்தாரு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு குகன். அப்பா குகன்லாம் என் ஆஃபீஸ்லேயே கிடப்பாரு, நைட்டில் தான் எழுதுவார். இப்போ இன்னைக்கு தான் சொல்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் அவங்க சிம்பு இவங்கெல்லாம் நைட்டில் தான்ப்பா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. கேசுமோகன் சார் எந்த காலத்துலையும் அவர் நைட்டில் தான். அவர் ஏன்னா அமைதியாக இருக்குமா, 9 மணிக்கு தான் உள்ளே வருவார். வெத்தலை பாகெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு, என்ன சார் தூங்குற நேரத்தில் வரீங்கன்னு. இதான்ப்பா எனக்கு பழக்கம் அப்படின்னு. விடிய எழுதி காலம்புற விடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் உள்ள வர்றதுக்கு தான் அவர் டைம் எடுத்துப்பாரு. டைலாக் எழுதுறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டார். அவர் வேணும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும். நம்ம தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி அந்த தம்பி உடையான் படை கஞ்சான்னு அவர் சொன்ன மாதிரி அந்த தம்பியை வச்சு அப்புறம் அவர் எங்கேயோ எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு எதாவது பண்ணாரு. ஆனால் நன்றி கடனா பண்ணாரா இல்லை ஒரு தொண்டா பண்ணாரா ஒரு கடமையா பண்ணாரான்னு தெரியல. அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. என் ரத்தம் அவரு, ரத்தத்தின் ரத்தம் தான் அவரு. நான் அவருடைய ரத்தமும் சதயமா இருந்த அவன் மனைவிக்கு இவருடைய ரத்தமும் சதயமா இருந்த ஒரு அங்கத்தையே கொடுத்தவர் இவரு. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா ஒரே ஒரு மன கஷ்டம் சார் எனக்கு என்னன்னா, வருஷம் நாங்க வந்து படங்கள் பண்ணும்போது டெய்லி மீட் பண்ணிப்போம், அது வேற. படங்கள் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் மே 30th எனக்கு கூப்பிட்டுருவாரு. காரணம், மிஸ்ஸஸ் கிரேசி மோகன் மேடம்க்கு அன்னைக்கு தான் பர்த்டே, எனக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. 30th மே கரெக்டாக கூப்பிடுறாரு. சார்
விஷ் யூ த சேம்னு நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும், கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு போன் வைஃபு கிட்ட. ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ த சேம் அப்படின்னு. அந்த மாதிரி மோகன் சாரோட மிஸ்ஸஸும் நானும் வந்து அந்த ஒரே நாளில் பிறந்ததுனால அவர் கூப்பிடாரு. நான் எந்த ஊரில் இருந்தாலும் கூப்பிடாரு. கடைசியாக அவர் நான் பாலியில் இருக்கேன், அப்போ ஃபோன் பண்ணார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 5 நிமிஷம். அப்போ ஃப்ளைட்டு ஏற போகிறேன் சார், டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். போனதுக்கு திரும்பி அங்கேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்குறேன். ஏன்னா ஹைதராபாத்தில் எனக்கு தெலுங்கு படம் ஒர்க்கு. மிஸ் கால் இருக்குது, மறுபடியும் பண்ணுறேன். அவர் ஃபோனே ரீச் ஆக மாட்டேங்குது. அதோட நான் அப்படியே ஏதோ மறந்துட்டேன். ஒரு 10 நாள் கழித்து அதே இதில் ஃபோன் வருது. அப்பா 10 நாள் கழிச்சு அவர் டைலாக் கொடுக்குற மாதிரி 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஃபோன் எடுக்கிறேன். வேற நியூஸ் வருது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கமல் சார் ஃபோன் பண்ணாரு. 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் ஃபோன்ல அவரை பத்தி. ஸோ எல்லாரும் ஒரு காலத்துல போக வேண்டியதுதான். கொஞ்சம் முன்ன போயிட்டாரு. அதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்குறோம். அவரை மறக்கவே முடியாது. ஆனா இந்த மனுஷன் இருக்காரு பாருங்க, ஆளு தான் அங்க பாக்குறதுக்கு அப்படி மனசு. அவர் அண்ணனுக்காக என்னெல்லாம செஞ்சாரோ அதுல ஒரு சின்ன பங்கு தான் இன்னைக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி இன்னும் அவர் நிறைய செய்வார் சார். அந்த காலத்தில் வந்து அந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ கமல் சார் வந்து எல்லாமே நெட்டில் தான் இருக்கும். அவர் அதில் ஆர்டிஸ்டில் எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அபய் சண்முகி இவ்வளோ பேப்பர் தனியாக இருந்தது சார், வெயிட்டுக்கு போட்டாருங்க சார் ஆஃபீஸில். அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல. அந்த காலத்துல கிடையாது அதெல்லாம். அந்த ஆர்டிஸ்ட்ல சேர்த்து வைக்கிறது, படமும் சரி அதுவும் சரி. அலைன் சார் வந்து இன்னைக்கு இந்த புக்கு இந்த மாதிரிலாம் புக்கு போடு சாஸ்வீதம்னு சொன்னாரு. நாங்க கமல் சார் வந்து அவர் படங்களா அவருடைய கதைகளோட வசனங்களை பல படங்களா எடுத்து சாஸ்வதமா வச்சிருக்காரு. லைப்ரரியில இருக்கு, என்னைக்கு வேணா போய் பார்க்கலாம். அவரோட டிராமாஸை வந்து அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்ஸ் ஃபார் ஜெயராம்ஜி, ஆஷா, இந்த நெஹ்ரு. நாங்கள் அடிக்கடி பார்த்துட்டு அதான் சொல்லுவோம். ரவி சார், ரவி அப்பாசாமி சார், எல்லாருக்கும் நன்றி. கமல் சார் அவர் வந்து மாதவ் பாலாஜி சார் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. ஏன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக பார்த்தது. அவரை பார்க்கறதுக்கு ஜெயராம பார்க்கறதுக்காவது நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு ஓடி வந்தேன். நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியில் 13 நாள் ஷூட்டிங். இப்போ 9 நாள் முடிஞ்சது. இன்னொரு 3 நாள் ஷூட்டிங் இருக்குது பேலன்ஸ். இருந்தாலும் 1ஆம் தேதி கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். திருச்சி மறுபடியும் போனோம். இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எங்கே இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவரு ஒரு இதில் இருந்தால் பரவாயில்ல, இந்த பக்கம் அரசியல், அந்த பக்கம் இதுன்னு ஏகப்பட்டு இந்த பக்கம் படங்கள் எல்லாம் போகாதுன்னு ஏஐ வேற. இப்போ அடுத்தது என்ன கலக்க போறாரு ஏஐலேருந்து அப்படியே ஆச்சரியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், அந்த அஜித் வந்து என்னை இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னான். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தலைன்னு தான் கூப்பிடுறாங்க. அவர் நடிச்சிருக்காரு, அவர் டப்பிங் பண்ணியிருக்காரு. அது மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் உலக நாயகன் என்னை கூப்பிடாதீங்க. நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? நாங்க கூப்பிடுவோம். இது வந்து ஒருதலை காதல் மாதிரி. நீங்க காதலிக்கன்னா விடுங்க, நாங்க உங்க காதலிப்போம். யூ கான்ட் ஸ்டாப் அஸ். நாங்க கூப்பிடுவோம் சார். நீங்க என்ன சார் பத்மஸ்ரீ போட்டிருக்கீங்க? பத்மபூஷன் பத்மவிபூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர். அப்ப யாரு தனியா நிக்கிறோம்னா ஒரு பேர் வேணும்ல. அது உலக நாயகன் தான் நாங்க கூப்பிடுவோம். உலக நாயகன் கமல் சார் தான். அவங்க வேணாங்க, அவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்மளை நிறுத்தவே முடியாது யாரும். அதை விட இன்னும் சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார். அடுத்தது இதுக்கப்புறம் வேற பட்டமே இல்லை. ஸோ அந்த உலக நாயகன் இருக்கும் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாதவ் சார். இன்னும் நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நன்றி கூறி விடைபெறுகிறேன்.